டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவ்வையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போது நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு இந்த கான்செப்ட்லேயே வரக்கூடிய ஸ்பீடு இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஸ்பீடு டாப்பிக்கில் உங்களுக்கு கார் சம்மந்தமாகவோ அல்லது ட்ரெயின் தொடர் வண்டி சம்மந்தமாகவோ கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம நிறைய மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு தனி சப் டாபிக்னே நம்ம நினச்சிக்கலாம். ஸ்பீட் அப்படிங்கிறதே ஒரு தனி டாபிக் தான். உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நிறைய வெரைட்டியில் இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இங்கே நம்ம ரொம்ப பேசிக்கில் இருந்து உங்களுக்கு ஸ்பீட் கான்செப்ட்னு என்னன்னு தெரியலாட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு தெளிவாக இதில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கும், இதில் பேசிக்கான கன்வர்ஷன் கான்செப்டில் என்னென்ன கேள்விகள் இருக்கும், அடுத்து டிஎன்பிசியில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது அப்படிங்கிறத மொத்தம் ஒரு 6 டைப் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நான் இதை 2 பார்ட்டாக கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்முலா சம்மந்தமாக சொல்லி ஒரு 4 டைப்பும், ரிமைனிங் இருக்க சம்ஸ் மொத்தம் வந்து ஒரு நியரஸ்ட்டாக 38-40 சம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 20 சம் ஒரு பார்ட்டாகவும், நெக்ஸ்ட் இருக்க ஒரு 20 சம் செகண்ட் பார்ட்டாகவும், இப்படி தான் நான் கொடுக்க போகிறேன். ரொம்பவே தெளிவாக நான் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. இப்போ இதில் நான் என்னென்னலாம் டைப் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஸ்பீடு கான்செப்டில் முக்கியமாக இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் முக்கியமான ரொம்ப அடிப்படையானது. ஸ்பீட் கான்செப்ட் எடுக்கிறீங்கனாவே இதுதான் ரொம்ப அடிப்படையானது. ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ். ஸோ இதை வச்சு தான் மாற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம தேவையான கேள்விக்கு தேவையான ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இது போக இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஃபார்முலா புரியும், ஒரு சில ஃபார்முலாஸ் புரியாது. அப்போது நம்ம அது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது தான் தெளிவாக அந்த ஃபார்முலாஸ் தான் புரியும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அந்தந்த சம்ஸ் வரும்போது தேவையான ஃபார்முலா என்ன வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். ஓகே. இதுக்கு முக்கியமானது நம்ம கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி கேள்விக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம எடுக்க முடியுங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து இப்போ நீங்கள் டைப் 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா பேசிக்கான கன்வர்ஷன். இதுதான் ஸ்பீட் கான்செப்டில் ரொம்ப அடிப்படையானது. அது என்னென்னா மீட்டர் பெர் வினாடியில் கொடுத்துட்டு கிலோமீட்டர் பெர் ஹவர் இதில் கொடுப்பாங்க, அல்லது கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்து மீட்டர் பெர் வினாடியில் என்ன, இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதை எப்படிலாம் கேள்விகள் கொடுத்து எப்படிலாம் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அடுத்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் நம்ம பார்த்துருப்போம். அதுவுமே இந்த ஸ்பீடு கான்செப்டில் ஒரு சில கேள்விகளுக்கு பொருந்தும். அப்போ எந்த மாதிரி கேள்வியை அந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இந்த ட்ரிக்கை வச்சு, நேர் விகிதம் இந்த ட்ரிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் டைப் 3 பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொன்ன எதிர்வீத தகவலையும் கேள்விகள் இருக்கும். ஸோ அது இப்போ எந்த மாதிரி கேள்விகளுக்கு அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடு அப்படிங்கிறது 2 கேட்டே இருக்கும். ஒன்று ஆவரேஜ் ஸ்பீடு, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீடை கொடுத்துட்டு அதில் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்பாங்க, அல்லது காமனாக டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்து ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்னென்னா இது 2 கேட்டகரியில் டைப் 3ல் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் வந்து கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டாக கேள்வியில் என்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்கிறத புரிஞ்சு அதுக்குரிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது டைப் 3. இப்போ டைப் 4 பாருங்கள், காமனாக ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ தேவையான என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து ஸ்பீடோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இது டைப் 4ல். இப்போ டைப் 5 பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இதுலேயும் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கு டிஸ்டன்ஸ் என்னவோ அதுக்குரிய ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது டைப் 5ல். டைப் 6 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டைம். அப்போது டைப் 5 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஸ்பீடு. டைப் 4. ஓகேவா? அடுத்து டைப் 5 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டிஸ்டன்ஸ். அடுத்து லாஸ்ட்டாக டைப் 6 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டைம். அப்போது நம்ம அந்த ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் இந்த பேசிக்கான ஃபார்முலா வச்சு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம அழகாக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த கேட்டகரியிலேருந்து தான் உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்பீடு டாபிக் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனே நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷனும் சரியாக பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஒரு டாப்பிக்கை கரெக்டாக கேட்டகரி வைஸ் நம்ம பிரிக்க தெரியல அப்படின்னாவே அதில் கன்ஃபியூஷன் வந்துடும்.
அப்போ நம்ம கேட்டகரி வைஸ் கரெக்டாக பிரித்து அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நம்மளால் கேள்வியெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்குரிய ஆன்சரையும் நம்மளால் தெளிவாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒருத்தர் நான் ஃபார்முலாஸை நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். இதை தெளிவாக கவனிக்கணும். நான் என்னோடய நோக்கம் வந்து ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது. உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிதானமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த டாபிக் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ளே நல்லா தெளிவு வந்துடும். ஓகேவா? ரைட். உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இந்த ஸ்பீடு கான்செப்டுக்கு இதுதான் ஒரு ஆணிவேர். ஓகேவா? இதில் என்னென்னா உங்களுக்கு ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் இந்த 3 இருக்கும். ஸ்பீடு எஸ்ங்கிற நோட் பண்ணுவோம், டைமு டி நோட் பண்ணுவோம், டிஸ்டன்ஸை டின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இதில் அவங்க ஸ்பீடு கேட்டாங்கன்னா மீது 2 பாருங்கள். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இதுதான். ஓகேவா? வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம், தூரம் பை நேரம். அதே இது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகே, டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா எதை 2 மல்டிபிள் பண்ணணும்? ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணணும். இதான் வந்து டிஸ்டன்ஸ் கேட்டால். அதே இது டைம் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சாவே போதும். இப்போ எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இதிலேருந்து அவங்க டைம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டைமை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஸ்பீடு அந்த சைடு டிவைடில் கொண்டு வந்துடுவீங்களா? அப்போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. டிஸ்டன்ஸ் அதாவது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அதே இது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணிடலாம். இன்கேஸ் இதுலேயே அவங்க ஸ்பீடு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? டைம் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஸ்பீடுன்னு கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் வேல்யூ டைம் வேல்யூ டிவைட் பண்ணணும். டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணணும். இதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது நல்லா தெளிவாக புரிஞ்சா? இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஸோ இந்த கேள்வி எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் இந்த 3 கேட்டகரிக்குள்ளே ஏதாவது ஒரு கேட்டகரியில் தான் ஃபைனலாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஆர் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சா? இப்போது இதில் வரக்கூடிய பேசிக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஓரலாக தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி நம்ம ஒன் பை ஒன்னாக சம்ஸ் பார்க்கும்போது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? இப்போ பேசிக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன பார்க்குறோம்? ஸ்பீடுன்னு கேட்டால் டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் கேட்டால் ஸ்பீடு இன்ட்டு டைம், டைம் கேட்டால் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதோட யூனிட் கன்வர்ஷன். ஸோ இது பேசிக் நான் சொன்ன டைப் 1 இதுதான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர் கேள்வி கேட்டாங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட், அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருந்து மீட்டர் பெர் செகண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து என்ன பண்ணுறோம்? 5/18 மல்டிபிள் பண்ணணும். ஓகே, கொடுத்துருக்க வேல்யூ இப்போ எக்ஸ் கிலோமீட்டர்னா எக்ஸ் இன்ட்டு 5/18 நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மீட்டர் பர் செகண்டில் கிடச்சிரும். இதில் அந்த 5/18 எப்படி வந்துச்சுங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அந்த 5/18 கொண்டு வரோம்? அதே இது இப்போ அடுத்தது பாருங்கள், மீட்டர் பர் செகண்டில் இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னா 18/5ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 5 மீட்டர் பர் செகண்ட் இருந்துச்சுன்னா அதை கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? 18/5ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹவருக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான். அப்போ அந்த 5/18 18/5 இந்த நம்பர் தான். ஸோ எங்கே வந்து 5/18 யூஸ் பண்ணணும், எங்கே 18/5 யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதுக்கு ஒரு குழு நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த 5/18 எப்படி வந்துச்சுங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மீட்டர் பெர் செகண்ட் இதிலிருந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு நம்ம மாற்றுறோம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீட்டர் அப்படிங்கிறது அல்லது கிலோமீட்டரில் இருந்து மீட்டர் பை செகண்டுக்கு நம்ம மாற்றுறோம். இந்த மாதிரி நம்ம மாற்றுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருந்து மீட்டர் பெர் செகண்ட் இதுக்கு நம்ம மாற்றுறோன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 1 கிலோமீட்டருங்கிறது எவ்வளவு மீட்டர்? 1000 மீட்டர். ஓகேவா?
அடுத்து 1 ஹவர் அப்படிங்கிறது 1 ஹவர் 1 மணி நேரங்கிறது எத்தனை வினாடிங்கிறத நம்ம பார்க்கணும். எத்தனை வினாடி? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இருக்குது, 1 நிமிஷத்துக்கு 60 வினாடி இருக்குது. அப்போ 60 × 60 தான். இப்போ நீங்கள் பாருங்கள், இதை என்ன பண்ணணும், நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். கிலோமீட்டர் பர் ஹவருக்கு பதிலாக கிலோமீட்டருக்கு பதிலாக 1000 மீட்டராகவும் ஹவருக்கு பதிலாக 60 × 60 செகண்டாகவும் நம்ம மாற்றிடுறோம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போது இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தா 5 வரும், இங்கே 3ன்னு வரும். இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ மேலே 5 அப்படியே தான் இருக்கும், இங்கே 3×6 = 18. அப்போது கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றினா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணணும். வந்துருச்சா? 5/18 எப்படி? இந்த மாதிரி அந்த 2 நம்பர் எப்படி வந்துச்சுங்கிறத புரிஞ்சா? ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி 1000 மாற்றிட்டு அதுக்கப்புறம் 60 × 60ன்னு மாற்றிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. அழகாக அந்த 5/18ஐயும் 18/5ஐயும் யூஸ் பண்ணாவே போதும். ஓகே, இப்போ எங்கே நம்ம 5/18 யூஸ் பண்ணணும்? கிலோமீட்டர் பர் ஹவரில் இருந்து மீட்டர் பர் செகண்ட் இதுக்கு வரும்போது 5/18 யூஸ் பண்ணணும். இப்போது 5 சின்ன நம்பர் தானே, அதாவது கிலோமீட்டர்லேருந்து மீட்டருங்கிறது சின்னது தானே. ஸோ இந்த மாதிரி கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் சின்ன நம்பராக மாற்றணும் அப்படின்னா நம்ம 5ங்கிற சின்ன நம்பர் யூஸ் பண்ணணும், 5/18. ஓகேவா? அதே இது மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்திரம்தான். இப்போ இதில் வந்து மீட்டரை விட கிலோமீட்டர் பெருசு, அப்போ பெரிய வேல்யூங்கிறனால 18ங்கிற பெரிய நம்பர் யூஸ் பண்ணணும், கீழே 5ங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த 5/5/18 ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அது தெரியாமல் இருக்கும். அடுத்து எப்போ 5/18 யூஸ் பண்ணணும், எப்போ 18/5 நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் அவ்வளோ தூரம் நான் தெளிவாக சொன்னேன். நல்லா தெளிவாக கவனிங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நான் டே 1லேருந்தே ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு என்ன புரியுதோ எழுதி வைங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது மிஸ்டேக்காக தான் உங்களுக்குள்ளே தெளிவு இருக்கும். அப்போ தான் வந்து ஸோ இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், இதில் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், இதை இப்படி தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பேசிக் கன்வர்ஷன் கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போது 2 விதமான ஸ்பீடு இருக்கும். அதாவது 2 பொருள் 2 பேருமே சேம் டைரக்ஷன்லையும் போகலாம், அல்லது ஒருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் போகலாம். அப்போ அந்த ஸ்பீடு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடில் சேம் டைரக்ஷன் போகிறதா மைனஸ் பண்ணணும், 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். அதே இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதா இருந்தால் 2 ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணணும். இது புரிஞ்சுக்கணும். சேம் டைரக்ஷனாக இருந்தால் 2 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்பீடு வந்துட்டு போகக்கூடிய பொருள், அது வாகனம், அதாவது காராக இருக்கட்டும் அல்லது ட்ரெயினாக இருக்கட்டும், சம்திங் எது வேணால், ஒரு நபர்கள் ஓடுறதா கூட இருக்கட்டும். அப்போ 2ம் சேம் டைரக்ஷனில் போகுதா அல்லது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதா, இதை நீங்கள் கவனிக்கணும். சேம் டைரக்ஷனில் போனால் மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ப்ளஸ் பண்ணணும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது மீட்டிங் அட் எ பாயிண்ட். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல எப்போ மீட் பண்ணுவாங்க, 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து போகிறாங்க அல்லது ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வர்றாங்க, எப்போ 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க, எந்த பாயிண்ட், எவ்வளோ டிஸ்டன்ஸில், எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கேள்வி வைப்பாங்க. அப்போது அந்த இப்போ பாருங்கள், டைம் எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டைமுக்குரிய பேசிக்கான கான்செப்ட் என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து காமனாக இருக்கும், பட் ஸ்பீடு வந்து 2 பொருளும் வேறு ஸ்பீடில் வந்து வரலாம். அப்போது இப்போ பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றாங்க, ஏ ஒரு டைரக்ஷன், ஏ இந்த டைரக்ஷனில், பி இந்த டைரக்ஷனில் வர்றாங்க. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தால் நம்ம ஸ்பீடை ப்ளஸ் பண்ணணும் தானே. அப்போ இந்த பேசிக்கான ஃபார்முலா வச்சு 2 ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடில் 2 ஸ்பீடையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் ஆட் பண்ணுறோம், 2ம் ஆப்போசிட் டைரக்ஷன். இதே இது சேம் டைரக்ஷன் இருந்தது அப்படின்னா, இதே ரிலேட்டிவ் அந்த ஸ்பீடுக்கு ஒரு மீட்டிங் அட் எ பாயிண்ட்டுக்கு
டைம் வேல்யூ எப்போ மீட் பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸ்பீடு வந்து என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா சேம் டைரக்ஷன். புரிஞ்சுங்களா? அப்போது ஒவ்வொரு கான்செப்டாக நல்லா தெளிவாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள், இன்னும் ஒன் பை ஒன்றா. இது வந்து டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா, ஓகே, டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்குரிய பேசிக்கான ஃபார்முலா என்ன, ஸ்பீட் இன்ட்டு டைம். இதே இது 2 ஸ்பீடு 2 டைம்னு இருக்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். S1 இன்ட்டு S2 T1 ஈக்குவல் டு S2 இன்ட்டு T2. இதான் வந்து டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு சில நேரங்கள்லாம் உங்களுக்கு என்னென்னா ஃபார்முலா மட்டும் பார்க்கும்போது புரியாது, அது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது என்ன தெளிவாக புரியும். நான் அதை ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இது வந்து ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிற ரேஷியோ 4:3ன்னு வச்சுக்கலாம், அல்லது டைம் இன்க்ரீஸ் ஆகிற ரேஷியோ 3:4 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பொதுவாக வந்து ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸ்பீடு அதிகமானுச்சுன்னா டைம் வந்து குறையும், டைம் அதிகமானுச்சுன்னா ஸ்பீடு குறைஞ்சிருக்கும். இப்போ நீங்களே நல்லா பாருங்கள், நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், பஸ்ஸில் போகிறோன்னு நம்ம வச்சுக்கோங்க. பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். அதே இது காரில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம போகலாம். அப்போ ஸ்பீடாக போனோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த கம்மியான நேரத்தில் அந்த இடத்த நம்ம அடைஞ்சிடலாம். அப்போது ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ரிமைனிங் கேட்குறாங்க. அப்போது D1 டிவைடட் பை T2 ஈக்குவல் டு T1 டிவைடட் பை T2. இது வந்து ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்க டயத்தில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே இது ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆவரேஜ் ஸ்பீட், நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறதே ஒரு தனி டைப்பாக நம்ம பார்க்குறோம்ல, அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஆவரேஜ் ஸ்பீடு என்னென்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸ்பீடுக்குரிய பேசிக் ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். அதில் 2-3 டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதே போல் 2-3 டைம் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் டைமை நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டும் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சிரும். புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீட்லேயே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இங்கே வந்து வேறு டிஸ்டன்ஸு. ஓகே, இப்போ ஏலேருந்து ஒரு பிக்குன்னு போகும்போது ஒரு வேறு டிஸ்டன்ஸாக இருக்கும், அல்லது பியிலேருந்து அடுத்து சிக்குன்னு போகும்போது ஒரு வேறு டிஸ்டன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதே இது சேம் ஈக்குவல் டிஸ்டன்ஸு. இப்போ ஏலேருந்து பிக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்லையும், அதே இடத்துல இருந்து இப்போது ஒரு மதுரை டு சென்னை போகும்போது ஒரு ஸ்பீடில் போகிறாரு, அடுத்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வரும்போது இன்னொரு ஸ்பீடில் போகிறாரு. அப்போ டிஸ்டன்ஸ் ஒன்று தானே, அந்த மதுரைக்கும் சென்னைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்பயுமே மாறாது. போகும்போது ஒரு டிஸ்டன்ஸ், வரும்போது ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும் கிடையாது. அப்போது அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்கன்னா நம்ம 2AB பை A + B. அந்த 2 டிஃப்ரெண்ட்டான ஸ்பீடு, போகும்போது இருக்க ஸ்பீடை ஏன்னு வச்சுக்கலாம், ரிட்டர்ன் வரும்போது இருக்க ஸ்பீடை பின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 2AB பை A + B. அப்போது ரெண்டுமே ஆவரேஜ் ஸ்பீடு தான். இந்த ஃபார்முலாவும் ஆவரேஜ் ஸ்பீடு தான், இந்த ஃபார்முலாவும் ஆவரேஜ் ஸ்பீடு தான். ஆனால் என்ன கண்டிஷன், இங்கே வேறு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். அதே இது ஈக்குவலான டிஸ்டன்ஸாக இருந்தால் நம்மளுக்கு இங்கே ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸோட வேல்யூவே ஃபார்முலாவில் வராது. ஏவும் பியுமே வந்து ஸ்பீடு தான். அப்போ அந்த 2 ஸ்பீடை வச்சு அழகாக அதோட ஆவரேஜ் ஸ்பீடை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஆவரேஜ் ஸ்பீடு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்கும், நம்ம உண்மையான நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த 8வது ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட இந்த ஃபார்முலாஸை, இந்த 4 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி கண்டிஷனுங்கிறத பாருங்கள். இப்போது பாசிங் ஏ போல் ஆர்மன், இப்போது ஒரு போல்னு இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும், அல்லது ஒரு மனுஷன் வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க டயத்தில் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த போலை வந்து எவ்வளோ நேரத்தில் கடந்து போகும் அப்படின்னு மாதிரி கேள்வி வைப்பாங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின். இப்போது இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ட்ரெயின் வச்சுட்டாங்க அப்படின்னாவே ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் லென்த் இருக்கும், ஒரு 10 பாக்ஸ் 20 பாக்ஸு இருக்கும்ல. அப்போது ட்ரெயினோட லென்த்தே வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும். அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயினை வந்து நம்ம டிஸ்டன்ஸாக எடுத்துக்குவோம். அது அப்போ டைமுக்குரிய பேசிக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்கே எதுக்குரிய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லென்த்தாக இருக்கும்ல, நீளமாக இருக்கும்ல, அப்போ அதோட லென்த் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ குறிப்பிட்ட ஸ்பீடில் அது மூவ் ஆகிருக்கும்ல,
இதை எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் கிடக்கும் அந்த போல் அல்லது மென்னை, ஓகே, ஒரு மனுஷனை வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்கும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே இது பாசிங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை கடக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு ட்ரெயினுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்கும், அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு போல் அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக லென்த்தில் இல்லை. அதே இது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், செகண்ட் பிளாட்ஃபார்ம், அப்படியே அது ஒரு லென்த், அதில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ இங்கே ரெண்டு லென்த்துமே நம்ம கன்சிடர் பண்ணணும். லென்த் ஆஃப் த ட்ரெயின், ரயிலோட டிஸ்டன்ஸ் என்ன, அது அந்த பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் என்ன. அப்போ டைம் கேட்குறாங்கன்னா டைமுக்குரிய பேசிக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எதை ரெண்டு எடுத்துக்கணும், ட்ரெயினோட டிஸ்டன்ஸை எடுத்துக்கணும், பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸை எடுத்துக்கணும், ரெண்டையும் கூட்டிக்கணும், டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினுக்கு அந்த பாசிங்க பிளாட்ஃபார்முக்குரிய ஃபார்முலா. அதே இது இப்போ ரெண்டு ட்ரெயினும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஆப்போசிட் டைரெக்ஷனாக ப்ளஸ் பண்ணணும், சேம் டைரெக்ஷனாக மைனஸ் பண்ணணும். பாருங்கள், அப்போது ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுதுன்னா எவ்வளவு நேரத்தில் கடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸு. இப்போ பொதுவாக வந்து நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ போல்னு இருக்குது, ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட தூரம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இது கடக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்து அது இந்த முடிகிற வரைக்கும் கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல தான் இங்கேயும் ரெண்டு ட்ரெயின் இருக்குது, ஓகேவா, ரெண்டு ட்ரெயினும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. அப்போது இங்கே ரெண்டு ரீச் ஆகிறது மட்டும் நம்ம நோட் பண்ணக்கூடாது. அது பின்னாடி வந்து அதோட பேக் சைடு உள்ள என்ஜின் இருக்குல்ல, ரெண்டு இதுவுமே வந்து எப்போ எந்த நேரத்தில் கடக்குது அது வரைக்கும் நம்ம நோட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கும் ஒரு லென்த் இருக்கும், அது L1 எடுத்துக்கும். செகண்ட் ட்ரெயினுக்கும் லென்த் இருக்கும், அது L2 எடுத்துக்கும். அப்போ ரெண்டு லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம், டிவைடட் பை ரெண்டு ஸ்பீடை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகேவா. ஸோ இதே கான்செப்டில் தான் சேம் டைரெக்ஷனில், பட் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். இதுதான். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே போதும், பாதி வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபார்முலா ஒரு சில பேருக்கு ஃபார்முலாவே புரியாது, எந்த ஃபார்முலாவை எந்த மாதிரி கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணணுங்கிறது தெரியாது. அதனாலேயே இந்த ஸ்பீடு டாப்பிக்கை சரியாக அதை டச் பண்ணாமல் இருப்பாங்க, சரியாக பார்க்காம இருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா தெளிவாக ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஒன்று நீங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப் என்ன, பேசிக் கன்வர்ஷன். நான் ஆரம்பத்தே சொன்னேன்ல, கிலோமீட்டர் பர் ஹவர் அல்லது மீட்டர் பர் செகண்ட் இந்த மாதிரி கேட்கலாம், அல்லது நிமிடம் இந்த மாதிரி கான்செப்ட் வருது அப்படின்னா அதை பொறுத்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன, 54 கிலோமீட்டர் பர் மணி வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துட்டு, ஆனால் இங்கே எல்லா ஆப்ஷன்லாம் மீட்டர் பர் வினாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து நீங்கள் மீட்டர் பர் செகண்டாக மாற்றிருங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிலோமீட்டருங்கிறது 54 கிலோமீட்டர் பர் ஹவர், இதை நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா எதால் மல்டிபிள் பண்ணணும், கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் சின்ன தானே, அப்போ சின்ன நம்பர் போடணும், 5/18 தான் மல்டிபிள் பண்ணணும். எந்த வேல்யூவை, 54. ஸோ அப்போ 54 × 5/18, 18 3 18 54, அப்போ 3 5 15 மீட்டர் பர் செகண்ட் தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ இந்த மாதிரி பேசிக் கன்வர்ஷன் ஒரு டைம் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டிங்கனாவே போதும். இந்த மாதிரி சம்ஸ் நிறையா கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ அடுத்ததை பாருங்கள், அடுத்தது 180 கிலோமீட்டர் பர் மணி, அதன் வேகத்தை மீட்டர் பர் வினாடியில் கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம 180ன்னு போட்டு, மீட்டர் பர் வினாடினா சின்ன வேல்யூ தானே, அதை 5/18 மல்டிபிள் பண்ணணும். 4/18 10/18 180, 10 × 5 50. ஸோ 50 மீட்டர் பர் வினாடி. ஓகேவா. இது இந்த கவனிங்க, மூணாவது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் அவரின் வேகத்தை கிலோமீட்டர் பர் மணியில் கூறு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மீட்டர்ன்ட்டு டிஸ்டன்ஸை கொடுக்குறாங்க, நீளமுள்ள அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போ இதை டிஸ்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 5 நிமிடங்கிறது இது டைமு. ஓகேவா. டைம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே டிஸ்டன்ஸு பை டைமு, இந்த வேல்யூ 600 மீட்டர் பை 5 நிமிடங்கள் தானே சொல்லியிருக்காங்கல்ல.
ஸோ 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது 5 நிமிடங்களை நீங்கள் வினாடியாக மாற்றிடணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு, அப்போ 5 நிமிஷத்துக்கு 5 × 60. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டுக்கே நம்ம மாற்றிருக்கோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. ஆரம்பத்தில் இருந்தது உங்களுக்கு மீட்டரில் இருந்து நிமிடத்தில் இருந்திருக்கு, ஓகேவா, இந்த அளவில் இருந்திருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக மீட்டர் பை வினாடிக்கு மாற்றிருக்கோம். அப்போ அந்த நிமிடத்தை நம்ம என்ன பண்ணணும், 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். இந்த மாதிரி கன்வர்ஷன்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ தான் அவங்க கேட்டிருக்க அந்த மீட்டர் பெர் செகண்டில் இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு நம்ம மாற்றுறோம். கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றுறதா இருந்தால் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும், மீட்டரை விட கிலோமீட்டர் பெருசு தானே, அப்போ 18/5ஆல் மல்டிபிள் பண்ணணும். எந்த வேல்யூவை, 600/5 × 60 என்ன பண்ணணும்னா 18/5ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி பண்ணாவே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு 600/5 இதையும் நீங்கள் சிம்பிளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இங்கே 2ன்னு கிடைக்கும், ஓகேவா. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த மாதிரி மாற்றிருந்தாலும் ஒரு சில நேரத்தில் இங்கே முழுசாக சிம்பிளை ஆகலாம். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த 18/5 மல்டிபிள் பண்ணும்போது ஏதாவது சிம்பிளை ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகும், 10 1 5 5 2 10 2 × 18/5. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இப்போது 5ன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1 5 5 3 15, பேலன்ஸ் 3 30, 6 5 30, அப்போ 2 × 3.6, ஆன்சர் 7.2. 7.2 தான் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்க டேட்டா நல்லா கவனிக்கணும். என்னென்ன கன்வர்ஷன் நம்ம மீட்டர் பெர் செகண்டில் இருந்தது அப்படின்னா அழகாக நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றலாம். மீட்டர் பெர் செகண்டில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பாதி மீட்டரில் கொடுத்தோம், இன்னொன்று டைம் வந்து முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, சாரி நிமிடம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அகைன் அடுத்தது நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். புரிஞ்சுங்களா. இப்போ அடுத்த 4வது கொஸ்டினை பாருங்கள். 150 மீட்டர் நீளமுள்ள புகை வண்டி ஒரு தந்தி கம்பத்தை 12 வினாடிகளில் கடந்தால் அந்த புகை வண்டியின் வேகத்தை கூறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் 1, ஓகே. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், கொடுத்துருக்க டேட்டாலாம் இன்னைக்கு புரிய ஆரம்பிச்சிடணும். 150 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து மீட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. அதே போல் 12 வினாடி டைம் வந்து 12 வினாடிலே இருக்குது. இதை வந்து ஆக்சுவலாக வேகத்தை இந்த ஸ்பீடை என்ன கேட்குறாங்க, கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்குறாங்க. எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்க. அப்போ ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் இருக்குது, 12 வினாடி இருக்குது. டைரெக்டாகவே இது மீட்டராகவும் இருக்குது, செகண்டாகவும் இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த வேல்யூவை நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்திரந்தா என்ன பண்ணணும், எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நல்லா நான் சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு சேம் எல்லாம் இந்த மற்றதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக நான் சொல்லணும்னு இல்லை. இங்கே இப்போ இதை வந்து இந்த கன்வர்ஷன் நல்லா கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 5 ஈஸி தான். ஒரு கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் ஒரு வினாடிக்கு அது கடக்கும் தூரம் என்ன. இப்போ மணிக்கு 100 கிலோமீட்டர்னால் 100 கிலோமீட்டர் போடுறீங்க, மணிக்கு அப்படிங்கிற போது வினாடியாக மாற்றணும்ல. அப்போது ஒரு மணியில் எத்தனை வினாடி இருக்குது, ஒரு மணியில் 60 நிமிஷம் இருக்குது, ஒரு நிமிஷத்தில் 60 வினாடி இருக்குது. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 எல்லாமே நம்ம அடிச்சிடலாம். இதில் இன்னொரு விஷயம், 100 கிலோமீட்டருங்கிறத நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே மீட்டரில் இருக்குல்ல, அப்போ நம்ம கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணுங்கிற போது ஆல்ரெடி இப்போ நீங்கள் இதை 0வை அடிக்காமல் இருந்தீங்கன்னா 100ன்னு போட்டிருப்பீங்க. அடுத்து 1000 நீங்கள் போடணும். 1000 மீட்டர் டிவைடட் பை 60 × 60. இதுதான் நீங்கள் சால்வ் பண்ணக்கூடியது. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்தது 1000 தானே மிச்சம் இருக்கும். 1000 டிவைடட் பை 6 × 6 இதுதான் மிச்சம் இருக்கும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 6 நீங்கள் 2ஆல் அடித்தாலும் சரி, 2ஆல் அடித்தா இங்கே 3 வரும், இங்கே 500 வரும். மறுபடியும் 2ஆல் அடித்தா இங்கேயும் 3 வரும், இங்கே
250ன்னு வரும். 3 அப்போது 250 டிவைடட் பை 9. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். 9ல் வந்து எத்தனை 25ல் எத்தனை 9 இருக்குது? 2 9 இருக்குது. 29 18. பேலன்ஸ் என்ன? 7. 70 அப்படின்னா 7 9 63. 7 9 63. அப்போ 27 புள்ளின்னு தானே வரணும். 27 புள்ளினா ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து நம்ம ஒரு 2 நம்பர் 3 நம்பர் கண்டுபிடிச்சாவே கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி இதுக்கான ஆன்சர் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு அதை சூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் 27.8 வரைக்கும் நான் சிம்பிளை பண்ணால் தான் ஆன்சர் நோட் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா இன்னொன்று ஏதாவது ஒரு 27 புள்ளி அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இங்கே மற்றதெல்லாம் 25 26 28 இருக்கும்போது ஒன்று தானே 27ன்னு இருக்குது. அப்போ அதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் இதிலே வந்து எவ்வளோ தூரம் நம்ம தெளிவாக யோசிக்க வேண்டியது இருக்குங்கிறது புரியுதா? ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது டைப் 1 நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டைப் 2 பாருங்கள். டைப் 2 பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 1லே நேர் விகிதம்ங்கிறது பார்த்துருப்போம். அப்போ நேர் வீதங்கிறதுல என்ன, நம்ம எது நேர் வீதம் சொல்லுவோம்? ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் அது நேர் வீதம். நேர் வீதத்தை நம்ம பாக்ஸ் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆதாங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஒரு மயில் வந்து 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் தூரத்தை போகுது. 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு தூரம். இவ்வளவு தூரம் வந்து போயிருக்கு. அதே இது 12 நிமிஷத்தில் எவ்வளோ போகும்? இப்போ டைம் அதிகமான டிஸ்டன்ஸு, இப்போ ரொம்ப நேரம் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தூரம் நம்ம போகலாம். அதே இது கம்மியான தூரமாக இருந்துச்சுன்னா கம்மியான டிஸ்டன்ஸை நம்ம கலந்துருப்போம். புரிஞ்சுங்களா? அப்போ இதுதான் வந்து நேர் விகிதம். இப்போது பாருங்கள், அப்போ 12 நிமிஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸை போவாங்க? இதுதான். அப்போ இது நேர் வீதம். இப்போ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணால் ரொம்ப டிஸ்டன்ஸை நம்ம கடக்கலாம். அதே இது கம்மியான நேரமாக இருந்தால் கம்மியான தூரத்தை நம்ம ரீச் ஆகும். புரிஞ்சுங்களா? அப்போது நேரமும் குறையுது, கண்டிப்பாக டிஸ்டன்ஸும் குறையும். இதில் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, யூனிட் வந்து எல்லாமே ஒரே தான் மாற்றிக்கணும். இங்கே நிமிடம் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே மணின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மணியை வந்து நம்ம நிமிடத்துக்கு நம்ம மாற்றிடலாம். அப்போது 3 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் இருக்கும்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 3 × 60 180. 180 நிமிஷத்தில் 150 கிலோமீட்டர் போனால் 12 நிமிஷத்தில் எவ்வளவு போகலாம்? ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? நேர்மாறலாக இருந்தால் குறுக்கு பெருக்கல் நான் சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 150ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இது குறுக்கு பெருக்கலில் இருக்க மல்டிப்ளை பண்ணணும். இந்த 180 டிவைட் பண்ணிடணும். சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 அடிச்சிடலாம். 3 அடிச்சு கொடுத்தா 6 3 18, 5 3 15, 1 6 6 12. அப்போ 5 × 2 என்ன? 10. அப்போது 10 கிலோமீட்டர் தான் நம்ம போக முடியும். 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் போனால் 12 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டர் மட்டும்தான் நம்ம போக முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ யூனிட் ஒரே ஈக்குவலாக இருந்தால் டைரெக்டாக அந்த 3ன்னே வச்சுருக்கலாம். ஆனால் அங்கே யூனிட் மாறி இருக்கிறதுனால நம்மளும் கரெக்டாக அதுக்கேற்றாப்படி நிமிஷமாகவே எல்லாத்தையும் மாற்றிடணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக். இது நம்ம ஆரம்பத்திலேயே யூனிட் கான்செப்ட்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதெல்லாம் வந்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7வது கொஸ்டின் பாருங்கள். இப்போது 6 முடிஞ்சில். எஸ், 7வது. 5 கிலோமீட்டர் தூரத்தை ஒருவர் 20 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் 50 நிமிடத்தில் எவ்வளவு தூரம் செல்வார்? பாருங்கள், 5 கிலோமீட்டரை அவர் எவ்வளோ நேரம் போயிருக்காரு? 20 நிமிஷத்தில் போயிருக்காரு. இதுவும் நிமிஷம்தான். அடுத்து அவங்க கேட்குற 50ம் நிமிஷம்தான். 50 நிமிஷத்தில் எவ்வளவு கிலோமீட்டர் அவர் போவார்? இதான் வந்து அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. இங்கேயும் நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதை எக்ஸ்ன்னு தனியாக எழுதி எடுக்கப்பெல்லாம் வெர்டிக்கலாக இருக்கிறத சிம்பிளை பண்ணாமல் சொல்லியிருக்கல. ஸோ 0 0 மட்டும் கேன்சல் பண்ணலாம். இனி நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? 5 மல்டிபிள் பண்ணால் 25 டிவைடட் பை 2. அப்போது 25/2னா 12.5 கிலோமீட்டர். 12.5 கிலோமீட்டர். இது நீங்கள் நோட் பண்ணிடலாம்.
இப்போ இதே இது லாஜிக்காக வேறு விதத்தில் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். 20 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் போகிறாருன்னா அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் இன்னொரு ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்பாரா? ஓகேவா? மொத்தம் 50 நிமிஷம் தான். அப்போ 20 நிமிஷம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 10 நிமிஷம் மட்டும் தான் இருக்குது. அப்போ 20 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் போனால் 10 நிமிஷத்தில் இதில் பாதி தான், 2.5 தான். இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 12.5ன்னு கிடச்சிரும். இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆனால் வந்து இது எல்லா நேரமும் இதே மாதிரி லாஜிக்காக செட் ஆகாது. ஒரு சில நேரத்தில் சிம்பிளிஃபை பண்ணால் தான் அது ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கன்வீனியன்ட் எதுவோ அதுபடி நம்ம பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். இனி உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியானது தான். 8 மாமரங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளது. ஒவ்வொரு மரத்திற்கும் இடையே உள்ள தூரம் 3 மீட்டர் எனில் முதலாவது மற்றும் 8வது மரத்திற்கு இடையே உள்ள தூரம் என்ன? இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்குது. என்ன அப்படின்னா, அது சிம்பிளான ஒரு லாஜிக். இப்போது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு மரத்துக்கும் 3வது மரம் இடையில 2வது மரம் இருக்கும், 3வது மரத்துக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 மரத்தை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் 8 மாமரம் இருக்குது. ஒவ்வொரு மாமரத்துக்கும் இடையில தூரம் 3 மீட்ரு. அப்போ இதுக்கு ஒரு 3 மீட்டர், இதுக்கு ஒரு 3 மீட்டருங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு 3 மீட்டர், இங்கே 3 மீட்டர். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, மொத்தம் 3 மரம் இருந்தால் 2 கேப் இருக்கும். ஓகே, மொத்தம் 3 மரம் இருந்துச்சுன்னா 2 கேப்பு. அதே இது இங்கே மொத்தம் 8 மரம் இருந்துச்சுன்னா எத்தனை கேப் இருக்கும்? 7 கேப் இருக்கும். புரிஞ்சா? அந்த சிம்பிளான லாஜிக் புரிஞ்சா? அப்போ ஒரு கேப்புக்கு 3 மீட்டர்னா 7 கேப்புக்கு 21 மீட்டர் தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப ஏதாவது சிம்பிளை பண்ணி பெருசாக சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முதல் மரத்துக்கும் 8வது மரத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஒரு மரத்துக்கும் அடுத்த மரத்துக்குள்ள தூரம் வந்து 3 மீட்டர் சொல்கிறாங்க. அப்போ கேப்பு தானே இது. ஸோ அந்த கேப் வந்து 3 மீட்டர். அப்போது மொத்தம் 8 மரம் இருக்குன்னா 7 கேப் வரும். ஒரு கேப்புக்கு 3 மீட்ரு. அப்போ 7 கேப்புக்கு 21 மீட்டர். இதுதான் வந்து இதுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ ஈஸியாகவே நீங்கள் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த நேர்மாறல் கான்செப்ட் தான். 25 லிட்டர் பெட்ரோல் கொண்டு 150 கிலோமீட்டர் போக முடியும் எனில் 30 லிட்டர் பெட்ரோல் கொண்டு பயணிக்கக்கூடிய தூரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 25 லிட்டர் பெட்ரோல் போடுறோம், 150 கிலோமீட்டர் நம்ம போகிறோம். ஓகே, இது பெட்ரோல், இது கிலோமீட்டர். 25 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 150 கிலோமீட்டர் போகிறோம். அதே இது 30 லிட்டர் போட்டோம் அப்படின்னா, இப்போ பெட்ரோல் அதே மாதிரினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூரம் நம்ம போகலாம்ல. அப்போ இதுவும் நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். என்ன பண்ணணும், இது இந்த மாதிரி ஹரிசாண்டா இருந்தாலும் சிம்பிளை பண்ணிடலாம். ஒரு 25 6 25 150. அப்போது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். வர 18 180. ஸோ 180 தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகே, இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். 2 மணி நேரத்தில் 35 கிலோமீட்டர் தூரம் போனால் 12 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகலாம்? இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இதை கட்டாயமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை வந்து நீங்கள் உங்களோட நேமு நீங்கள் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆர்வத்தோடு பதில் சொல்லணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட், அடுத்த கேள்வியும் பாருங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். 4 மணி நேரத்தில் 360 கிலோமீட்டர் தூரத்தை போணுச்சுன்னா அதே வேகத்தில் 6 மணி 30 நிமிடங்களில் எவ்வளோ தொலைவு கிடக்குன்னு கேட்குறாங்க. இதில் சின்ன ஒரு ஒர்க் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், நிமிடமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ 4 மணி நேரங்கிறது எத்தனை? 4 × 60 என்ன வரும்? 240. அப்போ 240 நிமிடங்களில் 360 கிலோமீட்டர் போனால் 6 மணி 30 நிமிடம். மொத்தத்துக்கு 6 மணிங்கிறது 6 36 360 ப்ளஸ் அந்த ஒரு அரை மணி நேரம் 390 வருமா? 390 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு போகும்? இதுதான் கேள்வி. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணணும். இந்த ஜீரோவை இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து 6ஆல் அடிச்சு கொடுத்தா 4 6 24 6 6 30
நெக்ஸ்ட்டு 4ஆல் அடிச்சு கொடுங்களா, ஒரு நாள் 4, இங்கேயும் ஒரு நாள் 4, பேலன்ஸு 2 20னா ஐநாங்க 20. அப்போ 15 × 19, 15 × 19 என்ன வரும், 390. 39 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 390. அதில் பாதி என்ன, 1, 19ல் பாதி 9, அடுத்து 5. இப்போ பாருங்க 5 8 பேலன்ஸ் 1 5, 585 585 அதுக்கான ஆன்சர். நீங்கள் நார்மலாக 39ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணுறதாலும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மைல் வந்து 360 கிலோமீட்டர் தூரம். சேம் அதே கொஸ்டின் தானே, அதே கொஸ்டின் தான் இங்கே. இதே தான் வேறு எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மைல் வந்து 420 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே வேகத்தில் செல்லும் மைல் வந்து 7 மணி 30 நிமிடங்களில் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த அதே மாதிரி தான் அழகாக எல்லாத்தையும் யூனிட்டு மாற்றி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஒருவர் 15.6 கிலோமீட்டர்/மணி வேகத்தில் மிதிவண்டியில் பயணிக்கிறார். அவர் 2 நிமிடங்களில் எவ்வளவு தூரம் பயணிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ், அவங்க கொடுத்துக்க டேட்டாவை நல்லா கவனிக்கணும். ஒருவர் 15.6 கிலோமீட்டர்/மணி வேகத்தில் மிதிவண்டியில் பயணிக்கிறார். அவர் 2 நிமிடத்தில் எவ்வளவு பயணிப்பார்? அப்போது மணிக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கல்ல, அப்போ 1 மணி நேரத்தில் அவர் 15.6 கிலோமீட்டர் போயிருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா, அவர் 2 நிமிஷத்தில் மட்டும் எவ்வளோ தூரம் போயிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1 மணியை வந்து 60 நிமிஷமாக மாற்றிடலாமா? 60 நிமிஷத்தில் 5.6, அப்போ 2 நிமிஷங்களில் எவ்வளவு தூரம் போயிருப்பார்? ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2ஆல் அடிச்சு கொடுத்தா 2 2 30 2 6. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 30ஐயும் 15.6, ஓகேவா, இதை நம்ம சிம்பிளை பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க டிஸ்டன்ஸை வந்து ஆரம்பத்தில் கிலோமீட்டர் 15.6 கிலோமீட்டர்னு இருக்குல்ல, இதுதான். ஆனால் ஆப்ஷனில் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 15 கிலோமீட்டரை நம்ம மீட்டராக மாத்திரந்தா 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1000ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு மீட்டராக கிடைக்கும். எவ்வளோ பாருங்கள், 15.6 × 1000 அப்படின்னா 10 ஒரு 0 வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 156 மாறிடும். இங்கே 100ன்னு இருக்கும். அப்போது 156 2 0 போட்டு இந்த 30 இங்கே டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம், இது 2 ஹரிசாண்டலாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே டிவைட் பண்ணலாம் சொல்லியிருக்கல. ஸோ நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த 0யும் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1 3 3, இங்கே 3 15, அடுத்தது 2 3 6, ஒரு 0 இருக்குது. 520 மீட்டர். 520 மீட்டர் தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ பேசிக்கானதுலையுமே சின்ன சின்ன ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க, அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டே தான் வரோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். அடுத்தது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதுவுமே அடுத்த டாப்பிக்காக நம்ம எடுத்துக்கலாம். டைப்பு வந்து 3ஆவோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே கவனிங்க. இது வந்து ஏன் வந்து நம்ம எதிர் வீதம்னு சொல்கிறோம், எதை வந்து எதிர் வீதம் சொல்லுவோங்கிறத பாருங்கள். எதை நம்ம எதிர் வீதம் சொல்லுவோம், ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதை எதிர் வீதம் நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஒரு மனிதன் 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 3 மணி 48 நிமிடத்தில் கடக்கிறான். அதே மனிதன் அதே தூரத்தை 28.5 km/h, kmpHன்னு சொன்னாங்கன்னா km/h அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதான் kmpH அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, இவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் வேகத்தில் கடப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், வேகமும் நேரமும் எதிர்த்தகவுன்னு சொல்லியிருக்கேன். எதிர்த்தகவுன்னு நான் சொல்லியிருக்கேன். வேகம் அதிகமானுச்சுன்னா நேரம் குறையும். ஓகே, அல்லது நேரம் அதிகமானால் வேகம் குறையும். இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு, 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறார். போனால் அவர் ஒரு நேரத்தை அடைகிறதுக்கு 3 மணி 48 நிமிஷம் எடுக்குது. 3 மணி
48 நிமிஷம் எடுக்குது. அதே இது அவர் 28.5 km/h ஸ்பீடில் போகிறாரு. அப்போ நேரம் எவ்வளோ எடுக்குன்னு கேட்குறாங்க. ஸ்பீடு அதிகமானுச்சுன்னா நேரம் குறையும். இதான் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கவனிங்க. இதில் கன்வெர்ட் பண்ணுற விஷயம். ஸோ இதோட நம்ம இந்த எதிர்வீத கான்செப்ட் இதை பார்க்குறதோட இந்த பார்ட்டு முடிப்போம். அடுத்த பார்ட்டில் ரிமைனிங் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே பாருங்கள், 3:48 3 மணி 48 நிமிடத்தை மொத்தத்துக்கே நம்ம நிமிடமாக நம்ம மாற்றிடலாம். 3 மணிக்கு எத்தனை நிமிஷம்? 180 ப்ளஸ் இந்த 48. அப்போ மொத்தத்துக்கு 8 12க்கு 2 228 நிமிடம். ஓகேவா? ஸோ இது ஸ்பீடு. அதே போல் ஸோ இதுவும் வந்து டெசிமலில் இருக்குது. அது நம்ம பின்னமாக மாத்திரந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம எதிர்வீதம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். எதிர்வீதம் அப்படின்னா எந்த சைடு 2 நம்பர் இருக்கோ அதை அப்படியே டிவைடில் போட்டுக்கணும், பக்கத்தில் இருக்க நம்பரை மல்டிப்புளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன மாற்றிட்டோம்? 228 நம்ம மாற்றிட்டோம். அப்போது 5 டிவைடட் பை 28.5. இந்த 28.5 285/10ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ 285 இங்கே போட்டுருங்க, டிவைடில் இருக்க 10 இந்த சைடு போட்டுருங்க, அகைன் இன்ட்டு 228. இதுதான். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஸோ எப்படி சிம்ப்ளை பண்ணலாங்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுத்தா 1 5 5, இங்கே 5 25, பேலன்ஸ் 3 இருந்துச்சுன்னா 35னா 7 5 55. 57 4ஆல் மல்டிபிள் பண்ணால், ஏன்னா 7 4 மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட் 8 கிடைக்கும். ஓகே, அதுதான் இங்கே இருக்குது. அப்போ 7 நாங்கள் 28, பேலன்ஸ் 2, 5 நாங்கள் 20 2 22. அப்போ 4 டைம்ஸ் வருதா? 1 57 57, 4 57 228. இப்போ 10ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 40 அப்படின்னு கிடைக்கும். 40 அதற்கான சரியான ஆன்சர். 40 நிமிடங்களில் ரீச் ஆயிடும். 3 மணி நேரம் ஆனது, ஸ்பீடு இவ்வளவு அதிகமானுச்சுன்னா 40 நிமிஷத்தில் ரீச் ஆயிடும். ஸோ இதுதான் எதிர்வீத கான்செப்ட். அப்போ கொஸ்டினே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த அந்த நேர்வீதம்னா எப்படி சால்வ் பண்ணணும், எதிர்வீதம்னா எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ எதிர்வீதத்தில் வந்து இன்னொரு கொஸ்டினை பாருங்கள். ஒரு மைல் வந்து 60 km/h என்ற வேகத்தில் சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 4 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அந்த மைல் வந்து 20 km/h விரைவாக சென்றால் அந்த தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இங்கே தமிழ் கொஸ்டின் கொஞ்சம் 20 km/h விரைவாக சென்றால் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. என்னென்னா ஆரம்பத்தில் 60 km போனாங்க, ஆனால் அதுக்கடுத்தது 20 km தானே போகிறாங்க, அப்புறம் எப்படி வந்து இது ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 60 km/h இந்த ஸ்பீடில் போனப்போ 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டார். அடுத்தது 20 km/h விரைவாக அப்படின்னா இப்போ இங்கிலீஷில் வந்து ஃபாஸ்டர். அப்போ ஏற்கனவே 60 km போனதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 20 பண்ணுச்சுன்னா 80 km/h போணுச்சுன்னா இங்கே எவ்வளவு? அப்போ இங்கே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டைம் குறையும் தானே. ஓகேவா? அப்போது இது எதிர் விகிதம், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். அதை நம்ம ஏற்கனவே இருக்க ட்ரிக்கை வச்சு கண்டுபிடிச்சலாம். சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல் பண்ணலாம். 1 4 4, 2 4 8, 1 2 2, 2 6. அப்போ 3 மணி நேரத்திலே ரீச் ஆகிடலாம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நேர் வீதமாக இருக்கட்டும், எதிர் வீதமாக இருக்கட்டும், எல்லாம் இந்த மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு ட்ரிக்கு கற்றுக்குறோம், அது கேள்வியை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது. அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், அது என்ன ட்ரிக்கு, என்ன ஷார்ட்கட் கற்றுக்குறோம், எல்லாம் என்ன ஃபார்முலா தேவையானது, இது எல்லாமே முக்கியம்தான். அதே டயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சது, நம்ம கற்றுக்கிட்டது வேறு இடத்துல எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நேர்வீதம் எதிர்வீதம் அப்படின்னா ஓகே, அப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் அங்கே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இந்த மாதிரி ஸ்பீடு கான்செப்டில் வந்து டைம் இந்த நேர்வீதம் எதிர்வீதம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்காமல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு விதத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வேறு விதத்தில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குமோ, இல்லை வேறு மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு சரியான புரிதல் இல்லை. நம்மளுக்கு தேவை வந்து ட்ரிக்கு. இப்போ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி 4 விதமான சம்மு 5 விதமான சம்மு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற போது
அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் மிச்சம் தானே. ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு உங்களுக்கு ஸ்பீடு சம்மந்தமான ஒரு தெளிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே டயத்தில் இதில் இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா மெத்தடுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சது அப்படின்னா வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களோட வேல்யூவான ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்த பார்ட்டில் ரிமைனிங் சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நம்ம நிறையா நம்ம பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.